98ல நான் ஒரு ஸ்னிப்பெட் கேட்டேன். அதாவது நம்ம சங்கீர்ணம் அப்படின்னு சொல்றோம். அப்படி வந்தது. இந்த ஒரு வுட்விண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்த ஒரு விஷயம் கேட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் த ஸ்ட்ரிங்ஸ், அந்த ஒரு கிரெசெண்டோ, அந்த ஒரு ஸ்பார்சாண்டோ, இந்த ஒரு ஆர்டிகுலேஷன்ஸோட இவ்வளோ டைனமிக்ஸோட ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கவுண்டர் பாயிண்ட்ஸ் ஆகட்டும் சரி, ஒரு ஹார்மோனி, ஒரு அதுக்கு நடுவில் ஒரு அக்கஸ்டிக் கிட்டாரில் ஒரு லேயர் வரும், ஒரு ஆர்பிஜிஓஸ் மாதிரி பயங்கரமாக வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இது நம்ம ஊர்க்காரர் ஒருத்தர் செய்கிறாரு, நம்ம ஊர்க்காரர் அவங்கள்ட்ட வேலை வாங்கியிருக்காரு. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. லண்டனில் உள்ள புகழ்பெற்ற ஆல்பர்ட் ஹாலில் இசைஞானி இளையராஜாவின் சிம்பொனி அரங்கேறியுள்ளது. உலகமே கொண்டாடுகிறது. இந்தியர்களுக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு இன்னும் பெருமை. இச்சமயத்தில் இசையமைப்பாளர், பாடகி என்று பல அவதாரங்களை எடுத்துள்ள எஸ்.ஜே. ஜனனி அவர்களை அவரது 3 டாட் ஸ்டுடியோவில் சந்திக்கிறோம். ஜனனி வோக்கல், கீபோர்ட், தியரி என்று 3 பிரிவுகளிலும் 8 கிரேட் பாஸ் பண்ணியுள்ளார். வெஸ்டர்ன் மியூசிக் 8 கிரேட் பாஸ் பண்ணியுள்ளார். அதை தவிர ATCL எனப்படும் அட்வான்ஸ் படிப்பையும் முடித்துள்ளார். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ இளையராஜா ஒரு பிரம்மாண்டத்தை சாதித்துள்ளார். நம்ம எல்லாருக்கும் பெருமை, இந்தியர்களுக்கு பெருமை அப்படின்னா நமக்கெல்லாம் நம்ம ஊருக்காரர். டெஃபினட்டா நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெருமையான தருணம். we feel so proud that great legend வந்து from our culture வந்து இந்தியன் பேஸ்ட் ஒரு லெஜெண்ட் உலக ஸ்டேஜ்ல வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா, ஒரு மேக்னிஃபிசென்ட்டா, ஒரு மாஸ்டர் பீஸ், ஒரு மேக்னம் ஆப்பஸை வந்து படைச்சிருக்காங்கன்னா அது வந்து எவ்ரி மியூசிஷியன் எஸ்பெஷலி நம்ம வந்து we all feel so proud. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஜனனி, இந்த சிம்பனி இருக்கு பாருங்க, இளையராஜா சிம்பனி பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சது அப்புறம் சாதாரண மக்களோட பேசும் அளவுக்கு இளையராஜா வந்து ஒரு அவேக்கனிங்கை ஏற்படுத்தி உள்ளார். டெஃபினட்டா உங்களை மாதிரி கம்போசர்ஸ் மத்தியில் மட்டும் இல்லை, சாதாரண மக்கள் மத்தியிலும் வெஸ்டர்ன் மியூசிக் இது என்னது, வாட் இஸ் இஸ் சோனாட்டா அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பா. அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆடியன்ஸ்க்கு மத்தியில ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் பத்தின ஒரு அவேர்னஸ் மட்டும் இல்லாம அதோட தியரிட்டிக்கல் ஸ்டஃபையும் வந்து இன்னைக்கு பேசுறாங்கன்னா தட் இஸ் ரொம்பவே வந்து வரவேற்கப்படுது. முதல்ல சிம்பனினா அது ஏதோ ஒரு சினிமா பாட்டுன்னு நினைச்சவங்க கூட இப்ப அது வேற ஃபார்ம், அதுல ஏகப்பட்ட கிராமர் இருக்கு. அந்த கிராமரை நல்லா சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஊர்க்காரர் ஒருத்தர் செய்கிறாரு, நம்ம ஊர்க்காரர் அவங்கள்ட்ட வேலை வாங்கியிருக்காரு, நம்ம ஸ்கோரை கொடுத்து அவங்க வேலை வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு பெரிய பெருமை தான். இந்த சிம்பனி பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? How important it is? It's really ஒருத்தருடைய ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு மிக திறன்பட செயல்படக்கூடிய ஒரு விஷயமா தான். ஏன்னா மியூசிக்ல நம்ம வந்து வேரியஸ் ஜானர்ஸ்ல வந்து வெவ்வேறு மியூசிக்கை வந்து டெய்லி வந்து வி எக்ஸ்ப்ளோர், இனோவேட். பட் அப்படிங்கிறப்போ ஒரு சிம்பனி அப்படின்னா வந்து நமக்கு சட்டுன்னு இதுக்கு முன்னாடி ஞாபகம் வந்துட்டு இருந்தது எல்லாமே வந்து பீத்தோவன், மோட்சார்ட், ஹெய்டன், இவங்க எல்லாரும் தான். ஸோ அதுக்கு அப்படி வந்து போயிட்டு இருந்த ஒரு டிராவல்ல வி ட்ரை செவரல் ஸ்டஃப். இப்போ மியூசிக்ல இப்போ ஒரு சாங் அப்படின்னாலுமே கூட, ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்க்குமே வந்து நான் என்னுடைய மியூசிக்ல வந்து ஒரு சிம்பனி ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நான் வந்து உங்களுடைய நிறைய நீங்க பண்ணிருக்கீங்க. ஆமா பண்ணிருக்கேன், as a part of it பண்ணிருக்கேன். பட் ஒரு சிம்பனி அப்படின்ற அளவுக்கு வந்து இட் இஸ் டெஃபினெட்லி மேக்னம் ஆப்பஸ் சொன்ன மாதிரி. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதுக்காக வந்து டெஃபினட்டா we need to work on it, we need to spend time for that அண்ட் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து. ஆக்சுவலா நீங்க நிறைய மியூசிக் இன்டர்நேஷனல் மியூசிக் ஆர்கனைசேஷன்ஸோடைய ஆல்பம் நிறைய ரெடி பண்ணிருக்கீங்க இல்லையா? பண்ணி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த விஷயம் இன்னும் நல்லா தெரியும், இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். இன்ஃபேக்ட் எனக்குமே வந்து ஒரு பிளான் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 10-15 இயர்ஸ்க்குள்ள நானும் இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ் ஒர்க் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா மியூசிக்கு வந்து நம்ம வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதனோட உச்சகட்டமா அது இருக்கணும்னு நானும் வந்து என்னுடைய இந்த பைப் லைன்ல வச்சிருக்கேன். வெரி குட், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. நான் நாளை இளையராஜாவை கொண்டாடுறாப்புல நாளை ஜன்னி எல்லாருமே கொண்டாடலாமே. காலம்
எல்லாமே செய்யுமே. சரி, இந்த ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? இப்ப அங்கேருந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் நம்ம முழு ஃபார்ம் கிடைக்கல. அதோட ஸ்னிப்பெட்ஸ் சொல்லுவாங்கல்ல, சின்ன சின்ன துண்டுகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? எப்படி கேட்டீங்களா? நான் கேட்ட விஷயங்கள்ல எனக்கு வந்து எல்லா ஒரு ஒரு சில மியூசிக்கல் ஸ்டஃப் வந்து கேட்கறதுக்கான ஒரு ஃபார்ச்சூன் எனக்கு கிடைச்சது. ஸோ அப்படி வந்து நான் கேட்ட விஷயங்கள்ல எல்லா மியூசிக்கல் லேயர்ஸ் ஆகட்டும் சரி, அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாமே வந்து என்னை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட். எனக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அண்ட் இந்தியன் கிளாசிக்கல் தெரிஞ்சதுனால அதோட தியோரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆகட்டும் சரி, அந்த ப்ரெசன்டிங் ஃபார்மேட் ஆகட்டும் சரி, எல்லாமே வந்து என்னால் ஈஸியாக வந்து கேட்சப் பண்ண முடிஞ்சுது. And I could also relate to a few ragas in case எனக்கு வந்து கேட்டதுல வந்து of course major scale சங்கராபரணம் தவிர I was able to listen to some shades of கேதாரம். ஸோ இந்த மாதிரி ஒரு மோகனம், அந்த மாதிரி குட்டி குட்டி டிட்பிட்ஸ் வந்து கேட்க முடிஞ்சது இல்லையா. ஸோ அதில் வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆன விஷயங்கள் இது. அண்ட் 9/8 நான் ஒரு ஸ்னிப்பெட் கேட்டேன். அதாவது நம்ம சங்கீர்ணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி வந்தது. ஸோ அந்த மாதிரியான ரொம்ப வந்து ஒரு எஃபெக்டிவாக இன்னோவேட்டிவாக வந்து எவ்வளோ பெரிய ஒரு 77 மியூசிஷியன்ஸ் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்கெஸ்ட்ரால ஒவ்வொரு செக்மெண்ட். அப்போ நான் கேட்டதுலேயே வந்து ஐ ஹர்ட் ஒரு ஹைலைட்டாக வந்து ஒரு வுட்விண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்த ஒரு விஷயம் கேட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் த ஸ்ட்ரிங்ஸ், அந்த ஒரு க்ரெசண்டோ, அந்த ஒரு ஸ்பார்சாண்டோ, இந்த ஒரு ஆர்டிகுலேஷன்ஸோட இவ்வளோ டைனமிக்ஸோட ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரெசன்டேஷன். டெஃபினெட்லி ஒரு கூஸ் பம்ப் வந்து எனக்கு கொடுத்துச்சுன்னு தான் நான் சொல்வேன். தேங்க்யூ டு த லெஜெண்ட். நான் கேட்டவர்களும் ராஜாவோடைய சில சினிமா சாங்ஸ், சம் ரீரெக்கார்டிங் இருக்கு, ரீரெக்கார்டிங் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், அதெல்லாமே சில பீசஸ் நம்ம கேட்கறாப்புல ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா அவர் வந்து நிறைய சிம்பனி அவருடைய படங்களுக்கே பண்ணிருக்காரு. ஆனா ஆக்சுவலி அது நம்ம சிம்பனின்னு சொல்ல முடியாது. அதான் நான் அப்பவே சொன்னேன் இல்லையா. ஸோ நானுமே என்னோட சாங்ஸ்ல கொடுத்துருந்தேன். பட் அது சிம்பனின்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி ஒரு ரிஃப்ளெக்டிங் திங்கா தான் நம்ம வந்து ஆஸ்பெக்டா பாக்குறோம். வேறஸ் ராஜா சாரோட இன்வேரியபிளி எல்லா சாங்ஸுமே மேஜரா நான் கேட்ட எல்லா சாங்ஸ்லயுமே இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிங்ஸ் ஆர்கெஸ்ட்ரா வந்து ஒரு சாங்க்கு நடுவில் ஒரு பிஜிஎம் பயங்கரமா வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நாட் ஒன்லி தட், ஒரு கவுண்டர் பாயிண்ட்ஸ் ஆகட்டும் சரி, ஒரு ஹார்மோனி, ஒரு அதுக்கு நடுவில் ஒரு அக்கஸ்டிக் கிட்டார்ல ஒரு லேயர் வரும், ஒரு ஆர்பிஜிஓஸ் மாதிரி பயங்கரமா வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவா இருக்கும். அதுவும் அந்த விஷுவல்ஸோட பார்க்கும்போது இன்னும் வந்து இட் ஆட்ஸ் டு த என்ஹான்ஸ்மெண்ட். தளபதி டியூன்ஸ்லாம் கூட சிலது வருது இதுல. இப்போ இந்த இதுல கேட்டேன், நானும் கேட்டேன். நீங்க கேட்டீங்களா? இல்லை, நான் இன்னும் ஃபுல்லாக கேட்கல இல்லையா. ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும். நான் வந்து அந்த ஒரு 1.5 minutes ஸ்னிப்பெட் தான் ஐ காட் டு ஹியர். ஸோ அப்போ கேட்டதுல நான் அந்த டியூன் கேட்கலன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற தளபதி டியூன் கேட்க. தளபதி அது மாதிரி இன்னும் சில படங்களுடைய டியூன்ஸ்லாம் லேயர்ஸ் அங்க டச் பண்றாப்புல ஃபீலிங். நீங்க சொல்றப்ப அதெல்லாம் ஒரு சின்ன ஷேட்ஸ் தான். ஆமா ஆமா, அவ்வளவுதான். சரி, இப்ப ஒரு சிம்பனிங்கிறது மொத்தம் 4 மூமெண்ட்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சொனாட்டால இருந்து ஆரம்பிச்சு அத சொல்லுங்க. இப்ப சிம்பனி அப்படினா வந்து இட் இஸ் a musical composition, ஒரு லெங்தியான மியூசிக்கல் காம்போசிஷன். இப்ப நம்ம ஷார்ட்டர் காம்போசிஷன் வந்து நிறைய எழுதுறோம். ஒரு சிம்பனிக்கு இவ்வளவு நேரம் தான் இருக்கணும்ங்கற கணக்கெல்லாம் கிடையாதா? அப்படின்னு இல்ல, பட் அதான் நான் சொல்றேன், இட்ஸ் a lengthy musical composition. இல்ல, லெங்திங்கிறது எவ்வளவு நேரம் போகும்? ஒரு மேபி ஒரு 30 or 40 minutes plus கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அப்பதான் அதை வந்து நம்ம சிம்பனி அப்படிங்கிற ஒரு டேர்முக்கு வந்து கோஆர்டினேட்டிங்கா இருக்கணும் இல்லையா. ஸோ இட் இஸ் ரியலி so many things are involved with it. நான் ஜஸ்ட் ஒரு ரஃப் அவுட்லைன் கொடுக்குறேன். சரி, இப்போ சிம்பனிங்கிறது இட் இஸ் a lengthy musical composition, ஒரு லார்ஜ் ஸ்கேல் பெர்ஸ்பெக்டிவா எழுதுற ஒரு மியூசிக்கல் காம்போசிஷன். அண்ட் இட் இன்வால்வ் செவரல் மியூசிஷியன்ஸ். இப்போ அதுல வந்து இருக்கிற செக்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஆர்கெஸ்ட்ரல் லேயர்ஸ்ல ஸ்ட்ரிங்ஸ், woodwinds, brass, percussions. We also have the orchestral harp. So இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு மைண்ட்ல வச்சுட்டு ஒரு கம்போசர் வந்து எழுதக்கூடிய இசை, அந்தந்த லேயர்ஸ் அவங்கவுங்க பார்ட்ஸ்க்கு, அதாவது இன்ஸ்ட்ருமெண்டோட ரேஞ்சை வந்து மனசுல வச்சுட்டு we need to write music. மொத்தம் எத்தனை மூவ்மெண்ட்ஸ் இருக்கு அதுல? இதுல வந்து பார்த்தோம்னா 4 மூவ்மெண்ட்ஸ், 3 to 4 மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் a fast movement. அந்த தியோரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் அட்ரிபியூட் பண்ணணும்னா இதுக்கு அலெக்ரோ ஆர் அலெக்ரெட்டோ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் an introductory, அதான் சொனாட்டான்னு சொல்றாங்க. சொனாட்டான்னு சொல்லலாம். சொனாட்டால வந்து பார்த்தோம்னா ஒரு அவுட்லைன் கொடுக்கணும்னா there are 3 sections. Sonata is nothing but an extended binary form which is A, B and A structureல இருக்கும். So இப்போ first வந்து expositionல பாத்தீங்கன்னா first the composer introduces the first subject,
அதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு பேசேஜ் வரும். அது வந்து ஒரு டாமினன்ட் நோட். சொனாட்டாங்கிறது அதுதான் தீம் மியூசிக்னு புரிஞ்சுக்கலாமா? எஸ் கரெக்ட். சொனாட்டா இப்போ சொனாட்டா இஸ் a musical form. இப்போ நம்ம வந்து ஒரு கிருதி, கீர்த்தனை, ஸ்வரஜதி அப்படி சொல்றோம் இல்லையா? இட் இஸ் a musical form that became popular during the classical era. அப்ப அந்த சொனாட்டாவோட கண்டினியூஷன் வந்து கடைசி வரலும் இருக்குமா? அந்த டியூனோட கண்டினியூஷன் கடைசி வரலும் அது வந்து அங்கங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் நான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு எக்ஸ்போசிஷன்ல வந்து நீங்க அப்புறம் ஒரு பிரிட்ஜ்க்கு அப்புறமா ஒரு 5th நோட், அதாவது இப்போ சால இருந்து பா, அந்த பாவோட கார்ட் ப்ராக்ரஷனுக்கு டிராவல் ஆகி அங்க இருக்கிற நோட்ஸ்ல சஞ்சாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம. ஸோ அங்க இருக்கிற கார்ட் ப்ராக்ரஷன்ஸ்ல டிராவல் ஆகிட்டு செகண்ட் சப்ஜெக்ட் வந்துட்டு திருப்பியும் டாமினன்ட் போயிட்டு பெர்ஃபெக்ட் கேடன்ஸ்ல முடியும். அந்த சொனாட்டாவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நான் சொல்றேன். மறுபடியும் அங்க வந்து முடியும். அது வந்து பால இருந்து சாக்கு வந்து முடியும் பெர்ஃபெக்ட் கேடன்ஸ். அதுக்கப்புறமா நீங்க போனீங்கன்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து the கம்போசரோட டெவலப்மென்ட்க்கு எந்த ஸ்டேஜ் சொல்றீங்க? அந்த சொனாட்டாவோடைய மிடில் ஸ்டேஜ். So அங்க வந்து the composer has freedom, or composer just explores into his own ideas but within the remote keys. அதாவது இப்போ ஒரு சூப்பர்டானிக்கோ இல்ல மீடியன்ட்டோ சப்மீடியன்ட்டோ அந்த மாதிரியான ரிலேட்டிவ் கீஸ்ல வந்து போயிட்டு திருப்பியும் he just lands back on the 5th. அந்த 5thல டாமினன்ட்ல வந்து முடிச்சிட்டு அதுல இருந்து டேக் ஆஃப் ஆகுது தான் வந்து the concluding part, which is the recapitulation. அங்க வந்து எல்லாமே வந்து it is as similar to that of the exposition, the first segment, but எல்லாமே வந்து அந்த ஆதார சப்ஜெக்ட்லயே வந்து எல்லா கார்ட்ஸும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சொனாட்டாவோடைய அவுட்லைன். ஸோ இப்போ நம்ம கேட்குற மியூசிக் வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ இதில் வந்து த கம்போசர் ஐடியாஸ் அண்ட் அவங்க நினைக்கிற இப்போ டைம் சிக்னேச்சர்ஸ் அண்ட் இந்த மாதிரியான இன்னோவேஷன்ஸ் எல்லாம் வந்து பண்றோம். இப்போ சொனாட்டா எவ்வளவு நேரம் போகும்? மேக்ஸிமம் ஒரு 18 to 20 minutes. அதுக்கப்புறம் ஸ்லோ. ஆமா, இப்போ வந்து ஒரு சொனாட்டா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிம்பனியில the first movement is sonata introductory, the second is a slow movement which could be a rondo form அப்படின்னு சொல்வோம். அது வந்து எப்படின்னா rondo formங்கிறது ABACA ஃபார்ம்ல இருக்கும் ஸ்ட்ரக்சர்ல. அதாவது it is as simple as this. நம்மளோட கர்நாடிக் மியூசிக்ல ஒரு கிருதியில பல்லவி அனுபல்லவி பாடிட்டு திருப்பியும் பல்லவி பாடுவோம், அப்புறம் சரணம் பாடுவோம், திருப்பியும் பல்லவி பாடுவோம். So that is that. So ABACA இதுதான் வந்து ரோண்டோ ஃபார்ம். whereas இப்போ சொனாட்டா வந்து ABA தான். இது வந்து எக்ஸ்டெண்டட் பைனரி ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இந்த ரோண்டோ ஃபார்முக்கு அப்புறமா comes the third movement, which is a dance song, dance musical form. ஸோ அந்த டான்ஸ் மியூசிக்கல் ஃபார்ம்ல வந்து இருக்கிற நிறைய வேரியஸ் மியூசிக்கல் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பராக் பீரியட்லயே வந்து பராக் ஈரால இவால்வ் ஆகுச்சு. பராக் ஈரா வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 17th century, so 1600 to 1750 இருந்தது. ஸோ அப்படி இருந்த காலத்திலேயே வந்து டான்ஸ் மியூசிக்கல் ஃபார்ம்ஸ் இவால்வ் ஆச்சு. பட் இட் பிகேம் சோ பாப்புலர் டியூரிங் த கிளாசிக்கல் ஈரா. லைக் கம்போசர்ஸ் லைக் அவங்க வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க, பீத்தோவன், மோசார்ட். ஸோ இதுக்கப்புறமா வரக்கூடிய மூவ்மெண்ட் வந்து த கன்க்ளூடிங் ஃபோர்த். It could be a sonata, or it could be a rondo form, or it could be a sonata rondo form. இந்த நாலு மூவ்மெண்ட் இருக்கணும். அது நாலுல மூணு இருக்கலாம், ஒன்னு வேண்டாம் அப்படி சொன்னாங்க. இருக்கலாம். பட் டியூரிங் த ரொமான்டிக் பீரியட், அதாவது இதோட ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருந்தது. ஸோ இந்த 4 மூவ்மெண்ட் நீங்க சொன்ன மாதிரி இல்ல, 3 மூவ்மெண்ட் இருந்தது. அண்ட் இது வந்து சிம்பனிக்காக எழுதப்பட்ட இசைக்கு இந்த மாதிரியான 4 மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். பட் இதுவே சோலோ கான்சர்ட்டோ அதுக்கு எழுதும்போது 3 செக்ஷன்ஸ், அது 3 மூவ்மெண்ட்ஸ் இருந்திருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஹோல் சிம்பனி இருக்கு பாருங்க, நீங்க சொல்ற 4 மூவ்மெண்ட், இந்த ஹோல் சிம்பனி இருக்கு பாருங்க, அது எந்த மூட கிரியேட் பண்ணணும்? இட்ஸ் ஆல் மோர் அபவுட் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். இப்போ வந்து இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் தான். இப்போ நம்மளே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 1 hourல நம்ம வந்து ஒரு 10 minutes ரொம்ப ஹாப்பியா இருப்போம், 5 minutes ஹாப்பியா இருப்போம், ஒரு அடுத்த ஒரு 5-10 minutes கொஞ்சம் அப்படியே ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் மூட்ல போவோம். ஸோ அடுத்தது நம்ம வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருப்போம், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான வேரியஸ் மூட்ஸை வந்து கன்வே பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல்ல இது வந்து பாடுறது வந்து இட் இஸ் லைக் ஓப்பராட்டிக் அண்ட் அந்த மாதிரி அந்த செக்மெண்ட் இருக்கும்போது இந்த மாதிரியான சிம்பனிக் மியூசிக் வந்து ரிட்டன் ஃபார் சிம்பனி. Only the instruments could convey the mood. So அதுக்கு தான் வந்து we mark in the dynamics like
ஸ்பார்ஜாண்டோ, பியானோ, மெசோ பியானோ, மெசோ ஃபோர்டே இந்த மாதிரியான டேர்ம்ஸை வச்சு தான் வந்து வி ரைட். இப்போ ஸ்கோர் ஷீட் மியூசிக்ல எழுதும்போது ஸ்கோர்ல whoever is a composer அவங்க வந்து எழுதுவாங்க SFZ அப்படின்னா வந்து அவங்க வித் விகர் பிளே பண்ணணும். பாம் அந்த மாதிரி ஒரு இப்போ அது வந்து கிரெசெண்டோஸ் வந்து பயங்கரமா வந்து வரணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அப்ளை பண்ணி தான் வந்து ஒரு ஸ்கோர் கிரியேட் பண்ண முடியும். எஸ்பெஷலி ஃபார் சிம்பனிஸ் இட் இன்வால்வ்ஸ் a lot of thought process. சரி, இப்போ வந்து ராஜாவுடைய அந்த ஆர்கெஸ்ட்ரால 77 பேர் என்னமோ சொல்றாங்க. இந்த 77 பேர்ல ஒவ்வொருத்தருடைய ரோலுங்களும் அப்பப்பதான் வரும். எல்லாரும் எல்லா நேரத்துல எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும் அவசியம் இல்ல. அப்படி சொல்ல முடியாது. இப்போ there are momentum where all the people, all 77 or maximum ஒரு 75 எல்லாருமே சேர்ந்து வாசிக்கக்கூடிய தருணங்கள் நிறைய இருக்கு. அதுதான் பர்கஷனுக்கு எல்லா நேரமும் தேவை உண்டா? மேபி இப்போ ஒரு 1 மினிட்டுக்கு வந்து தி என்டையர் ஆர்கெஸ்ட்ரா பிளேஸ் இல்லையா, இன்க்ளூடிங் த ஹார்ப் கூட நான் பார்த்துருந்தேன், ஆர்கெஸ்ட்ரல் ஹார்ப் இருந்தது. ஸோ there are moments where every musician joins. அதுதான் வந்து சிம்பனி. ஒரு லார்ஜர் ஆன்செம்பிள், ஒரு லார்ஜர் பீஸ் ஆஃப் மியூசிக் தான் வந்து சிம்பனி. ராஜாவுடைய வேலை வந்து கம்ப்ளீட்டா இது ஸ்கோர் எழுதி கொடுத்துறாரு. இப்ப இத வந்து எக்ஸிக்யூட் பண்ணது மைக்கேல் டாம்ஸ் இல்லையா? கண்டக்டர் மைக்கேல் டாம்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து புகழ்பெற்ற சுபின் மேத்தாங்கிறவர் நம்ம இந்தியாவில் ரொம்ப பாம்பேல ரொம்ப புகழ்பெற்றவர் அவரு. இப்ப மைக்கேல் டாம்ஸ் தான் வந்து இதை கம்ப்ளீட்டா கண்டக்ட் பண்றது இல்லையா? அதாவது மியூசிஷியன்ஸ்க்கு வந்து ஐ கான்டாக்ட்லயே வந்து சைன் பண்றது. நான் இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க ஸ்கோர் எழுதிடுறீங்க, நீங்க ஸ்கோர் எழுதி மைக்கேல் டாம்ஸ் அதை கம்ப்ளீட்டா எக்ஸிக்யூட் பண்றாரு, அவங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்றாரு. இல்ல அதாவது அவங்க வாசிக்கும் போது he just signs இந்த இடத்துல you be prepared to bring in the next ஒரு theme or layer or whatever. ஸோ அதுதான் வந்து the கண்டக்டரோட லைவ்ல வந்து எல்லாரையும் வந்து கோஆர்டினேட் பண்ணி பண்றதுதான். அப்படின்னா இப்ப நீங்க சொன்ன இந்த இதற்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பர்குஷன், woodwind, இப்ப எல்லாரும் strings, brass, இவங்க எல்லாருமே ஏற்கனவே ஷீட் எல்லாம் கொடுத்துருவாங்க, பர்ஃபெக்ட்டா எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க. Every musician will have the score, so with all the dynamics. So கண்டக்டர் வந்து யார் எப்ப ஆரம்பிக்கணும் எப்ப நிறுத்தணும் அதெல்லாம் அவருடைய வேலை. அதுக்கு வந்து கண்டக்டர் ஸ்கோர்னு இருக்கு. So he will be he or she அவருக்கே ஒரு ஸ்கோர் இருக்கு. அவருக்கு ஒரு கம்பைல்டா ஃபுல் ஸ்கோர் அவர் வச்சிருக்கணும். ஸோ அப்படின்னா தான் அவரால் வந்து எந்தெந்த செக்ஷன்ல யார் ரெடி ஆகணும், யார் வந்து எந்த டைனாமிக்கோட, அதுக்கு நிறைய சயின்ஸ் இருக்கு. ஸோ அபார்ட் ஃப்ரம் த டைம் சிக்னேச்சர், அந்த மூடை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிற அந்த ஸ்பார்ஜாண்டோனா அதுக்கு அவர் வந்து ஒரு சைன் பண்ணுவாங்க. நான் வந்து அகஸ்டின் பாலுடைய இந்த ஃபேமஸ் டீச்சர் இருக்கார்ல, அவருடைய ஒரு இன்டர்வியூ பார்த்தும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது, இந்த கண்டக்டர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு ஹாலில் அவர் ஒரு நேற்றுக்கு அப்பல்லோ தியேட்டரில் இதுக்கு பண்ணாங்க. இப்போ வெவ்வேறு ஹாலில் பண்ணும்போது அந்த கண்டக்டர் வந்து அந்த ஸ்கோரை தாண்டி அவருக்கு ஒரு லைசன்ஸ் உண்டா, அதாவது அந்த ஸ்கோரை நீங்க தாண்டி போக முடியாது. அதுல வந்து டிஃபரெண்ட் கலர்ஸ் கொடுக்கறது அவருக்கு சரியா? அவருக்கு வந்து அந்த அந்த ஹால்ல வந்து இது இப்படி பெட்டரா கேட்கும் போது அதுல வந்து சின்ன சின்ன இது வந்து சேஞ்சஸ் நம்ம பாட்டுல இம்ப்ரவைஸ் பண்ணுவார்ல எஸ்பிபி, அந்த மாதிரி லேசா அவருக்கு அந்த லைசன்ஸ் உண்டுன்னு சொன்னார். அப்படியா? டெஃபினட்டா. அண்ட் இதுக்கு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அனுபவத்தை வந்து இந்த தருணத்துல ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். நான் வந்து இந்த ரயில் படத்துக்கு வந்து மியூசிக் வந்து ஐ கொலாபரேட்டட் லாஸ்ட் ஃபிலிம் ரயில். ஆமா. சோ அந்த ஃபிலிம்க்கு வந்து நான் பல்கேரியா நேஷனல் ரேடியோ சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவோட கொலாபரேட். சோ அங்க வந்து த கண்டக்டர் கான்ஸ்டன்டைன் நினைக்கிறேன். சோ அவங்க வந்து the entire team, because it was a recording, every musician had a headphone. So the conductor also had a headphone. ஏன்னா அந்த ஹால் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணது வந்து 22 பீஸ் செஷன் ஆர்கெஸ்ட்ரா தான். ஸோ அந்த ஹால் வந்து பயங்கரமா இருந்தது. நீங்க வந்து கொஞ்சம் அந்த ஹால்க்கு ஏற்ற மாதிரி வந்து மியூசிஷியன்ஸ் வாசிட்டாங்கன்னா கரெக்டாக காம்பேக்டாக இருக்கும். அதர்வைஸ் தட் ஹால் வாஸ் ப்ரொடியூசிங் ஒரு 0.2 சென்டிமீட்டர் ஒரு மில்லிமீட்டர் நினைக்கிறேன், அந்த ஒரு ரிவர்ப் வந்து அந்த ஹால் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹெட்ஃபோனில் தான் நமக்கு அவ்வளோ துல்லியமாக வந்து கேட்டு ரெக்கார்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ தட் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ இந்த ரயில் படத்துக்கு ஒர்க் பண்ண. இந்த ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட் வருவோம். இப்போ வந்து இது ஒரு மெகா ப்ராஜெக்ட், அது சொல்லப்போனால் ராஜாவுடைய மிகப்பெரிய கனவு, அந்த கனவு நிறைவேறிடுச்சு.
இப்ப இத வந்து இப்ப வந்து அவரு ஸ்கோர் எழுதிட்டாரு. கிட்டத்தட்ட அவர் சொல்றாரு, நான் 35 டேஸ்ல முடிஞ்சு போச்சுங்கிறாரு. ம். ஏன்னா சில பேருக்கு ஒரு ஒரு ஆமா. வருஷக்கணக்கா கூட ஆகுமா சில ஆமா. பேருக்கு? ஆமா. எஸ், எஸ், அது எஸ். டிபெண்ட்ஸ் எஸ். அவங்க இட் அவங்க. டிபெண்ட்ஸ். ஆமா. சரி. இதுக்கெல்லாம் வந்து இப்ப இது ஒரு பெரிய அப்பல்லோ தியேட்டர்ல ம். ராயல் பில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா ம். இப்படி ஒரு பெரிய குரூப் இதெல்லாம் ஒப்படைச்சு ம். இதை நம்ம அவுட்புட் வெளில கொண்டு வரும்போது ம். இதுக்கு நிறைய செலவாகும் இல்லையா? ஆமா. எல்லாருக்கும் பேமெண்ட் ம். நான் பேசிக்கான கேட்குறேன். ஹால் செலவு, ஆமா. பேமெண்ட் செலவு, ஆமா. இதெல்லாம் வந்து அந்த இதுக்கு வந்து இப்போ ஸ்பான்சர் கிடைச்சா பரவாயில்ல. இப்போ ம். ராஜாக்கு ஸ்பான்சர் கிடைக்கும். ம். ஐ திங்க் ஒரு மெர்க்கூரின்னு ஒரு ம். ஸ்பான்சர் தான் அவருக்கு ஓகே. பண்றாங்க. பட் ஓகே. எல்லாருக்கும் அந்த ஆ. ஸ்பான்சர் கிடைப்பானா? ம். அதுதான் நிறைய பேர் தயங்குறதுக்கு காரணம்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மையா? எஸ், டெஃபினெட்லி. ஏன்னா இதுக்கு பின்னாடி நீங்க கேட்டிருந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா இத்தனை மியூசிஷியன்ஸை வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஆர்கெஸ்ட்ரா வந்து கமிஷன் பண்ணி வந்து நம்ம ரெக்கார்ட் அவங்கள பண்றோம். ஒவ்வொரு செகண்டுக்கே ஒரு பெரிய பணம் ஆ, உண்டா? ஆமா, ஆமா. இதுக்கு பின்னாடி பிக் இப்போ என்னுடைய மியூசிக் பொறுத்த வரைக்கும் நான் படத்துக்கு ஒர்க் பண்ணது தவிர என்னோட இண்டிபெண்டன்ட் மியூசிக்குக்கே வந்து இதுக்கு லைவ் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா ஐ கோ ஃபார் இட். ஸோ அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டையும் மைண்டில் வச்சுட்டு ஐ டெஃபினெட்லி ரெக்கார்ட் தி ஆர்கெஸ்ட்ரா லைவ். ஏன்னா இது வந்து ஒரு கொலாபரேஷன் மட்டும் இல்லை, இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நாளைக்கே நான் வந்து ஒரு மேக்னிஃபிசன்ட் ஒர்க் ஒன்று பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு இதெல்லாம் தான் வந்து பேசிக் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து கண்டிப்பாக அமையும் இல்லையா? இது இப்போவே நான் வந்து ஒரு ஸ்கோர் நான் வந்து எல்லாமே வந்து மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு ஸ்கோர் பண்ணும்போது தான் வந்து ஐ நோ த ஹோல் ப்ராசஸ் பிஹைண்ட் இட். ஸோ வாட் ஆல் இன்வால்வ்ஸ் அண்ட் தி ஃபினான்ஷியல் திங். இப்போ இந்த ஹோல் ஆர்கெஸ்ட்ரா ரெக்கார்ட் பண்ணும்போது வீடியோக்குமே வந்து நம்ம வீடியோவையும் நம்ம தான் சேர்த்து செலவு ரெக்கார்ட் பண்ணணும்னா அதுக்கும் நம்ம we have to இப்ப pay. இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஆ. நீங்க வந்து வெவ்வேறு பெரிய பெரிய தியேட்டர்ஸ்ல போய் ம். இதை நீங்க இது பண்ணும்போது மட்டும்தான், ஆமா. அரங்கேற்றம் பண்ணும்போது தான் இது வந்து உங்களுக்கு டிக்கெட் கலெக்ஷன் வரும். டெஃபினெட்டா. பிளஸ் ஸ்பான்சர் கனெக்ஷன் வரும். Definitely. மத்தபடி ஒண்ணும் கிடைக்காது இல்லையா? எஸ், தேர் ஆர் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ லைக் ஃபார் ஆஸ்பைரிங் மியூசிஷியன்ஸ் இப்போ கால் ஃபார் ஸ்கோர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய வந்து இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து ஆஸ் அ டோக்கன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் இப்போ நம்ம ஒர்க் வந்து பிடிச்சு அவங்க வந்து செலக்ட் பண்ணினா அதுக்கு தனியாக ஆனர் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் லைக் விமன் இன் மியூசிக், விமன் இன் ஃபில்ம்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஆங்கிள்ஸ்ல இந்த மாதிரி டேலண்ட்ஸ் என்கரேஜ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. ஸோ தேர் ஆர் ஆல்சோ வேஸ் வேர் வி கெட் சப்போர்ட், அதாவது மியூசிஷியன்ஸ் கெட் சப்போர்ட். நான் இன்னொரு விஷயம் படித்தேன். இப்போ வந்து ஃபாதர் ஆஃப் சிம்பொனினா ஜோசப் ஹைடன் தான் சொல்றீங்க. ஜோசப் ஹைடன் வந்து மோர் தென் 100 சிம்போனிஸ் பண்ணியிருக்காருங்கிறாங்க. ஏன் அவர் மட்டும் நிறைய பண்ணாங்க, வேற பீத்தோவன், மொசார்ட்லாம் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. ஏன் இவர் அவ்வளோ அதிகமாக பண்ணாருன்னு ஒருத்தர் சொல்றாரு. அதாவது அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு, அந்த களம் அவர் ஆஸ்திரியா இல்லையா, அந்த கவர்மெண்ட் 18th செஞ்சுரியில உள்ள அந்த கவர்மெண்ட், அந்த கிங் வந்து நிறைய எய்டு கொடுத்தாங்க, சப்போர்ட் பண்ணதுனால அவரால பண்ண முடிஞ்சது. பட் இப்போ பீத்தோவன், மோசார்ட் வந்து லைக் அவங்க பண்ணாங்கன்னா இப்போ நம்ம வந்து தெரியுது இல்லையா, இப்போ நமக்கு வந்து சில பேர் இப்போ ராஜா சார் வந்து ரொம்ப குவிக்கா பண்ணினாங்க. பட் நீங்க கூட ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தீங்க, டைம் எடுத்து பண்றது, அதுக்குள்ள நம்ம எவ்வளவு இன்புட்ஸ் வந்து கேதர் பண்ணி கொடுக்குறோம், இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் போகும்போது அது நம்ம டைம், நேரம், காலம்லாம் வந்து அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இப்ப அந்த டயத்துக்கு நம்ம ஒரு 10 படத்தை கம்போஸ் பண்ணிடலாம், பணம் வரும். இது வந்து முழுக்க வந்து நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. முதல்ல அதெல்லாம் பியாண்ட் தான் சார். ஸோ இட் இஸ் அவுட் ஆஃப் அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். இளையராஜா வந்து மெட்ராஸ்ல OMCA வேற எங்கேயோ வந்து இது பண்ணலாம் இல்லையா, அரங்கேற்றம் பண்ணலாம் இல்லையா. இந்த நீங்க சொல்ற ஸ்கோர் ஷீட் சொல்றீங்க, இது ஒரு புக்கா வரும் இல்லையா, ஒரு சிம்பனிங்கிறது ஒரு புக்காவே வரும். இந்த புக்கு வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஒரு 15 கண்ட்ரீஸ் போச்சுன்னா அந்த நாட்டிலேயே இந்தியன் கம்போசர் ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிருக்காருன்னு அவங்க இன்னும் பிரபலப்படுத்தலாம் இல்லையா. கண்டிப்பா கண்டிப்பா. ஷீட் மியூசிக் இப்போ வந்து இப்போ நிறைய இட் இஸ் அவைலபிள் ஆன்லைன், ஈவன் ஒரு அந்த சேல்ஸ்க்கே வந்து வரும். ஸோ அது மூலமா நிறைய பேர் வந்து இது சேல்ஸ் பண்ணலாமா? கண்டிப்பா. when you publish it, it becomes a book இல்லையா. இது பப்ளிஷ் பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணலாம். ஸோ பப்ளிஷ் பண்ணா இது வந்து இது எப்படி பண்றதுன்னு சொல்லி இதுக்கு அங்க ஒரு கண்டக்டரை வச்சு அந்தந்த நாட்டுல இதை வந்து அந்த தியேட்டர்ல பண்ணலாம் இல்லையா. இது இன்னும் நம்ம இந்தியாவுடைய பெருமை இன்னும் பெருசா போகும் இல்லையா. யூரோப் கண்ட்ரிஸ் முழுக்க பண்ணலாமே. ஜனனி, சென்னையில வந்து வெஸ்டர்ன் மியூசிக் கத்து தருதுன்னா
ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான டீச்சர்ஸ்னா அகஸ்டின் மாஸ்டர் சொல்லலாம், சத்தார் மாஸ்டர் சொல்லலாம். இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. அகஸ்டின் மாஸ்டர் நீங்க கத்துட்டு இருக்கீங்களா? டெஃபினெட்லி நான் வந்து அகஸ்டின் சார் இஸ் மை மென்டர். அகஸ்டின் சார் கிட்ட தான் நான் என்னோட ஏடிசிஎல் முடிச்சேன். ஏடிசிஎல் இஸ் அசோசியேட். ஏடிசிஎல்ங்கிறது 8 கிரேடுக்கு அப்புறம் வருது. ஆமா ஆமா, அசோசியேட் ட்ரினிட்டி காலேஜ் லண்டன். அண்ட் அதுக்கு முன்னாடி கிரேட் 8 இன் தியரி, கீபோர்ட் அண்ட் வோக்கல், இது மூணுமே வந்து கிரேட் 8 வந்து நான் சார் கிட்ட தான் முடிச்சேன். அண்ட் கீபோர்டு வந்து கிரிதர் மாஸ்டர் வாஸ் மை மென்டர். அண்ட் நாட் ஒன்லி தட், நான் வயலின் கூட கத்துக்கிட்டேன் ஒரு 6 or 8 months நினைக்கிறேன். ஸோ என்னோட ரெக்கார்டிங்ஸ்க்கு நான் வயலினும் வாசிப்பேன். எஸ், நாட் ஒன்லி தட், இப்போ அகஸ்டின் சார் வந்து ஹீ இஸ் அன் அமேசிங் டீச்சர் who teaches piano, vocal, theory in various across various schools in Chennai. So sir தான் வந்து ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி பல பேருக்கு. ஆமா, டெஃபினெட்லி. ஸோ சாரோட நாலேஜ் இஸ் சோ வாஸ்ட். அண்ட் மியூசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயே வந்து பல்வேறு செக்மெண்ட்ஸ் வந்து சார் கிட்ட இருந்து நாலேஜ். ராஜா சார் படத்துல நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு இல்லையா? ஆமா ஆமா, ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஜனனி சாங் அவரோட வாய்ஸ் கேட்கலாம் நம்ம. அண்ட் அகஸ்டின் சார் வந்து மெட்ராஸ் மியூசிக்கல் அசோசியேஷனோட காயர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து கோஆர்டினேட் பண்ணி, இப்போ நம்ம வந்து சென்னையில வந்து ஒரு காயர் மியூசிக் கேட்கணும்னா வந்து அது சாரால தான் வந்து பாசிபிள். அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது லட்சுமிகாந்த் பேரலால் வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி 2 சிம்பனி அமைச்சாங்க அப்படி சொன்னாங்க. அது உண்மையா? அது ஏன் வெளியில வரல சார்? அப்படியா? ஓகே, அத பத்தி எனக்கு அவ்வளோ டீடைல்ஸ் தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, 1993ல இளையராஜா வந்து ஒரு சிம்பனி இது பண்ணாரு. அது அந்த நேரத்துல வந்து நிறைய அதை பத்தி பேசப்பட்டது. லண்டன் போயிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் அது வெளிவரவே இல்லை. அதுக்கு காரணம் நான் விசாரிச்ச போது, அது ரொம்ப இந்தியனா இருக்கு, வெஸ்டர்ன் பீப்புள் ஏத்துக்கிற அளவுக்கு இல்ல, ரொம்ப இந்தியனா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் பண்ணும்போது ராஜாவே சரி இது வேண்டாம் அப்படின்னு அது இது பண்ணிட்டாரு. அது வெளியே கொண்டு வரவே இல்லை. கண்டிப்பா எனக்கு நீங்க சொல்றது ஒரு தகவல் தான் சார். எனக்கு நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டது இல்ல. 93ல அது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது அது. பட் அது வந்து சில பேர் ஃபைனான்சியல் ஆஸ்பெக்ட்னாங்க. இன்னொரு தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ரொம்ப இந்தியனா இருக்குது, அதனால அது வந்து அதான் அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு நிறைய விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சோன்னா அவர் வந்து இதுவாயிட்டாரு. அதுல அதை பத்தி எந்த டீடைல்ஸும் எனக்கு தெரியாது. ஸோ அதுவே அவருக்கு ஒரு வெறியா ஆயிடுச்சு. நம்ம வந்து ப்ராப்பரா இன்னும் நல்லா பண்ணணும், நம்ம ப்ராப்பரா வந்து நம்ம வந்து ஒரு சிம்பனியை உருவாக்கணும் அப்படின்னு உருவாக்கிட்டார் இப்ப அப்படின்னு. இந்த ஒரு முயற்சிக்கே அது ஒரு காரணமா இருந்துன்னு சொல்றாங்க. சூப்பர் சூப்பர். ஓகே. அப்புறம் இந்த சிம்பனி பற்றி பேசும்போதெல்லாம் இல்லை ஓப்பரா பத்தி பேசுறாங்க. ஓப்பராவும் சிம்பனி எந்த இடத்துல வித்தியாசப்படுது? ஓப்பரா வந்து இட் இஸ் மோர் ஃபார் ஒரு தீம் ஓரியன்டட், ஒரு வோக்கல் வந்து ஒரு மீடியமா வச்சு மியூசிக் வாஸ் ரிட்டன் ஃபார் ஓப்பராட்டிக் இது வித் மோர் லிரிக்கல் ஆஸ்பெக்ட் இன்வால்விங் இன் ஓப்பராட்டிக் மியூசிக். அண்ட் ஈவன் த வேர்சஸ் ஃப்ரம் பைபிள் வந்து எடுத்து உபயோகிச்சு பண்ணியிருந்தாங்க. அண்ட் காட் செட் லெட் த வாட்டர்ஸ் பிரிங் ஃபோர்த் அபண்டன்ட்லி அப்படின்லாம் வந்து பைபிளோட வேர்சஸ்லாம் வந்து நிறைய வந்தது. அதாவது இட் வாஸ் ட்ரேசிங் பேக் டு கிளாசிக்கல் ஈராக்கு முன்னாடி பராக்ல கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தியேட்டருக்கு ரெலவென்டானது தான் வந்து ஓப்பராட்டிக். ஸோ ஓப்பராவும் நம்ம இந்தியாவில் பண்ண முடியும் இல்லையா? கண்டிப்பா. எம்எம்ஏ காயர்ல வந்து ஒரு சிங்கிள் சோலோ சிங்கரை வச்சு ஃபீச்சர் பண்ணி வந்து பேக்கிங்ல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் பேக்கிங் காயர் மியூசிக் வந்து பண்றாங்க, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பனி பண்ணதை விட ஓப்பரா பண்ணது ஈஸியா? ஈஸி இல்ல, அதுக்குன்னு அதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோடைய ஆஸ்பெக்ட்ஸ் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம மைண்ட்ல வச்சுட்டு மியூசிக் எழுதணும் ஃபார் தட். சரி, கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டா சிம்பனி பண்ணுறதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கா? ஏன்னா கர்நாடிக்ல இப்ப கதன குதுக்குல மாதிரி சில ராகங்கள் இருக்கு, நளினகாந்தி இருக்கு, இந்த மாதிரி சில ராகங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நிறைய வெஸ்டர்ன் பாதிப்பு இருக்கு அதுல, அந்த ராகங்கள்ல. ஸோ கர்நாடிக் ஒருத்தர் வந்து கர்நாடிக் ப்ராப்பரா கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில ராகங்கள் அப்படியே அதுல கொண்டு வரலாம். அது வந்து கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். ராதர் ஐ வுட் சே லைக் ஒரு ஆஸ்பெக்டையும் வந்து கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பிரிட்ஜா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ லைக் ஒரு 9/8னா எனக்கு டக்குன்னு வந்து ஞாபகம் வர விஷயம் ஒரு சங்கீதம், ஆர் இப்போ ஒரு மேஜர் ஸ்கேல், ஒரு மோட்ஸ், நிறைய மோட்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி கனெக்டிங் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு வெஸ்டர்னுக்கும் கர்நாடிக்குக்கும். ஸோ இப்போ நம்ம மோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ராகாஸ் சொல்லலாம், தோடி, கலஹரப்பிரியா, இந்த மாதிரி. அண்ட்
3/4, 6/8 இதுக்கெல்லாமே வந்து தாலாஸ், ரெலவென்ட் தாலாஸ் இருக்கு. இப்போ 4/4, 2/4 அந்த மாதிரி. ஸோ ஏக்கதாளம், ஆதிதாளம். ஸோ ரெலவென்ட் தாலாஸ் அது ஸ்கேல்ஸ் சொன்னேன். அப்புறம் அந்த கேடன்சஸ் வந்து இப்போ பெர்ஃபெக்ட் கேடன்ஸ்னா வந்து 5/1 which we could connect from pa to sa. அந்த மாதிரி இப்போ டோரே மீஃபா சோலா அதுல வந்து அந்த மாதிரியான சிலபிள்ஸை கனெக்ட் பண்ணலாம். ஸோ கனெக்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்கு. தீட்சிதருடைய இந்த மதுரமணி ஃபேமஸ் மதுரமணி நோட்ஸே கூட வெஸ்டர்ன் தானே? ஆமா, ஐ எம் டாக்கிங் அபவுட் தீக்ஷிதர் பண்ணியிருக்கிற நோட்ஸுமே வந்து அவர் இருந்த காலத்துல அந்த பிரிட்டிஷ் பீப்புள் அவங்க வாசித்தது எல்லாமே வந்து அதை வந்து அவரை நீங்க சொன்ன மாதிரி பாதிச்சு அதுக்கப்புறமா வந்த இசை தான் நம்ம வந்து தீக்ஷிதர் அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிற நோட்ஸும் சரி, ஆர் கமகரிக சாந்த நோட்ஸ் ஆகட்டும் சரி, அதை பேஸ் பண்ணி தான் வந்து 2 லைன் பாடுங்க. கமகரிக ரிகசா நீ சனி தனி ரே ச த ப த ப க ம ச ப க க ம க ரி க ப ரி க ச க ப ச க. சரி, இளையராஜா மாதிரி ஏஷியன் வேற யாரும் வந்து சிம்பனி பண்ணிருக்காங்க இது மாதிரி? உங்க நினைவு இருக்கா? நிறைய பேர் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் மெனி திங்ஸ் லைக் நமக்கு வந்து சரியான தகவல் ஒரு சரியான சோர்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ அதனால நம்ம வந்து ரொம்ப அத்தென்டிகேட்டா வந்து சொல்ல முடியாது. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் வி ஹாவ் ஒரு ப்ராப்பர் சோர்ஸ் இருக்கிற வரைக்கும் சிம்பனி வந்து முழுமையை அடைஞ்சுதா, முழுமை இல்லையா, பாதியா இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதான் அந்த அத்தென்டிகேட்டா ஒரு சோர்ஸ் இருந்தாதான் நம்ம வந்து கரெக்டா சொல்ல முடியும். சரி, இது ப்ராப்பர் சிம்பனி, இது சிம்பனில இருந்து யார் முடிவு பண்றது? எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து மைண்ட்ல வச்சுட்டு கம்போஸ் பண்ணினா அது ஒரு சிம்பனி ஃபார்மேட்ல தானே வரும். அது வந்து சிம்பனி மியூசிக் இஸ் ரிட்டன் ஃபார் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா? ஸோ அது எல்லாமே அதுக்குன்னு வாய்ஸஸை பிரிச்சு த கம்போசர்ஸ் ஜாப் இஸ் டு யூனோ அந்தந்த ஒரு வயலின் 1, வயலின் 2, வியோலா, செல்லோ, டபுள் பேஸ், இது வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஃபேமிலி. ஸோ இதுக்கப்புறமா வந்து வுட்வின்ஸ், பிராஸ், பர்கஷன்ஸ், ஆர்கெஸ்ட்ரல் ஹார்ப், இதுக்கான லேயரை வந்து நம்ம பிரித்து எழுதினா இந்த ஃபார்மேட்ல இப்போ ஒரு நான் சொன்ன அந்த 4 மூவ்மெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் ஸோ புட் டுகெதர் நமக்கு ஃபைனலி வில் பி ஹியரிங். இதில் நான் சொன்ன அந்த 3 டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸையும் வந்து இன்கல்கேட் பண்ணி when we write the music it sounds automatically like இல்ல இந்த நீங்க சொல்ற இந்த மூட்ஸ் எல்லாம் பத்தி ஓரளவுக்கு மேல புரிதல் இல்லாத ஒருத்தர் வந்து சிம்பனி கிரியேட் பண்ணிடுறாரு. அந்த சிம்பனி எப்படி ஏத்துக்க முடியும்? யார் ஏத்துக்க முடியும்? இல்ல அப்படி சொல்ல முடியாது. வெஸ்டர்ன் வேர்ல்ட் ஏத்துக்கணுமா? இப்போ ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் நான் ஒரு சிம்பனிக்கு எழுதுறேன். அதுக்கு என்ன ரூல்ஸ், கிராமர் இம்பார்ட்டன்ட் இல்ல. சிம்பனி எழுதணும்னா லைக் ஆல் ஆஃப் அ சடன் அண்ட் ஆல் யூ கேனாட் டூ. அதுல இருக்கிற தியரியை படிக்கணும், ஃபர்ஸ்ட் புரியணும் நமக்கு. அந்த கேடன்ஸ் நான் சொன்ன அந்த பிரிட்ஜஸ், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், செகண்ட் சப்ஜெக்ட், இதெல்லாமே வந்து நான் கொடுக்கணுமே. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இதெல்லாம் இல்லைன்னா we cannot call it the first movement which is a sonata. இதை ரிஜெக்ட் பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் this is not actually symphony ரிஜெக்ட் பண்ண முடியுமா? இதெல்லாம் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் இல்லைன்னா people will automatically அதாவது மியூசிக் கன்னாய்சியர்ஸ் ஆர் மியூசிஷியன்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னா it is definitely not a first movement or second movement or the entire. இப்ப இதுக்குன்னு ஒரு அமைப்பு ஒண்ணும் இல்ல. இத வந்து நம்ம ஏத்துக்கிறதோ மறுக்கிறதோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இல்லையா? அப்புறம் இந்த ப்ரோக்ராம்ல ராஜா வந்து சிம்பனி முடிச்சுட்டு இதையும் போகுதே மாதிரி சில சினிமா பாட்டுலாம் அவரே பாடியிருக்காரு. அதெல்லாம் டிக்கெட் எடுத்துட்டு வந்தவங்கள ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக அது இருக்கலாம் சார் இல்லையா? ஏன்னா அந்த மக்களுக்கு அது சந்தோஷம் வேணுமா? இது வந்து புரியுதோ என்னமோ தெரியல, அது எல்லாருக்கும் புரியும் இல்ல. நீங்க வந்து ராஜாவை எப்ப சந்திச்சீங்க? பாத்தீங்களா? பேசிருக்கீங்களா? 2 வாட்டி எனக்கு ராஜா சாரை மீட் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்ச்சூன் அமைஞ்சுது. ஐ திங்க் 2002 ஆர் 2001ல இருக்கும்னு நினைக்கிறேன். சாரோட ஸ்டூடியோவில் தான் வந்து நான் சாரோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சி நான் சாரை மீட் பண்ணேன். அப்போது இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு பாட்டு பாடுறேன்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப வேகாக தான் இருக்குது மெமரிஸ். அப்போது சார் வந்து சொன்னாங்க, இல்லை அப்போ நான் வந்து மயில் போல பொண்ணுன்னு தான் என் மைண்டில் வச்சுருந்தேன் பாடுறதுக்கு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் பாடினப்போ, இல்லை நீ கர்நாடிக் மியூசிக் தானே கற்றுக்கிற, கர்நாடிக் பாடு அப்படின்னாங்க. ஸோ அப்போது ஐ ரிமெம்பர் சிங்கிங் நகுமோமு இன் ஃப்ரண்ட் ஆஃப் சார். அண்ட் அதுக்கப்புறம் அட் அனதர் அக்கேஷன் வந்து 2019ல் சாரோட ஸ்டூடியோஸில் என்னோட இண்டிபெண்ட் சிங்கிள் அம்மா அம்மா டெடிகேஷன் டு மதர்ஸ், அது வந்து மதர்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆன ஒரு சாங். தாயை பாட தனிச்சொல் தேட
தவிக்கும் செய்யினை பாரம்மா. ஸோ அந்த சாங் வந்து சார் கிட்ட பாடி அந்த சாங் வந்து ஃபுல்லாவே என்ன பாட சொன்னாங்க. ஸோ தட் ஆல் ஐ ஃபீல் அஸ் அ ரொம்ப ஒரு பிளெஸட் மொமெண்டா நான் வந்து என்னோட நீங்களும் ஒரு கம்போசர்ங்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா? தெரியும். பட் ரொம்ப வந்து நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லலாம் கம்போசர் அப்படின்லாம். ஐ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். அப்போ வந்து ஓகேம்மா பாடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அண்ட் அதுக்கப்புறமா ஆக்சுவலி சார் கிட்ட நான் வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு அப்படின்லாம் வந்து கேட்டு போல. அண்ட் சாரோட பிளெஸிங்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் வந்து போயிருந்தேன். இவ்வளோ அவரோட பிஸி ஸ்கெடியூல்லையும் வந்து டைம் எடுத்து என்னை வந்து பாடி கேட்டதில் வந்து ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட். அண்ட் இன்ஃபேக்ட் 2000 நான் வந்து சார் மீட் பண்ண போயிருந்தப்போ கார்த்திக் ராஜா சார் வந்து அவங்களோட மியூசிக் ஆல்பம் படத்தில் வந்து என்னை பாட வச்சாங்க. ஸோ முட்டைக்குள்ளே இருக்கும்போது என்னதான் சொல்லிச்சான் கோழி குஞ்சு அந்த மாதிரி சாங். ஸோ எஸ், டெஃபினெட்லி ஆல் அ மெமரபிள் மூமெண்ட்ஸ் தான். சரி, இப்போ லண்டன்லேருந்து மெட்ராஸ் வந்துட்டாரு. மிகப்பெரிய வரவேற்பு, மிகப்பெரிய உற்சாகம், சந்தோஷம். போய் சந்திக்கிற ஒரு எண்ணம் உண்டா? ஸோ கண்டிப்பாக நான் வந்து ராஜா சார் மீட் பண்ணுவேன். அண்ட் ஐ ரியலி வாண்ட் டு யூனோ டேக் அ மொமெண்ட் அவருடைய அந்த இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு அக்கேஷனில் நான் அவரை சந்திச்சு அவரோட ஆசீர்வாதத்தை வாங்குவேன். அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் தமிழ்நாடுலேருந்து இந்தியாவிலேருந்து வேர்ல்டு லெவலில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மேக்னம் ஆப்பஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா ராஜா சாருக்கு இருந்திருக்கிற இந்த வயசுலயும் இருக்கிற அந்த மோட்டிவேஷன் இதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து அமைஞ்சதுன்னு தான் நான் சொல்வேன். அண்ட் இது வந்து உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமையான ஒரு தருணம். அண்ட் அவர் சொல்லும் போது இதோடு நிக்க போறது இல்லை அண்ட் இது கண்டினியூ ஆகும்ன்றப்போ அது வந்து இன்னமே வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேட்டிங்கா தான் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சாதனைக்கு வயசு இல்லைங்கிறத அடிச்சு சொல்லிட்டு இருக்காரு. டெஃபினட்டா நீங்க வந்து நிறைய விஷயங்களை இந்த சிம்பனி பற்றி பல விஷயங்களை தலையில ஏறாத விஷயங்களை ரொம்ப அழகா எளிமையா சொன்னீங்க. மிக்க நன்றி. மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி சார்.